வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் டுகோட பர்த்டேக்காக நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த vlog தான் நான் பிஹைண்ட் த சீன்ஸ், அப்புறம் அந்த தீம் அவுட்ஃபிட்லாம் எப்படி பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுங்கிறத உங்க கூட விர்ச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்க்கலாம். அவுட்ஃபிட் வந்து என்னடா இவ்வளோ இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாமே டிஷர்ட் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2K கிட்ட தான் வந்துச்சு. ஒன் பை ஒன்னாக கூட காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஷூட் வந்து 25 3rd மந்த் அப்போது நடந்துச்சு. இப்போ இவ்வளவோ மந்த்ஸ் ஆச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா அந்த பிக்லாம் வரதுக்குமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் ப்ராப்பராக போட்டோன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ன்ட்டு. இந்த ஷூட்டோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி. ஈவன் கோவில்பட்டியை கம்பேர் பண்ணும்போது அதில் பாதி கூட இல்லை. ஸோ அதனால தான் ஒரு vlog-ஆவே ஷேர் பண்ணலாம். மற்றவங்க இங்கேயே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு டுகோட டிஷர்ட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பெய்ஜ் கலர் தான். அந்த தடவை ஃபுல்லுமே ஃபேமிலி ஓரியன்டாக பெய்ஜே போடலான்ட்டு தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப லைட்டான சட்டல் கலர் தான். எங்களுக்கு ப்ராப்பராக டுகுக்கு வந்து பெய்ஜ் கலர் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு க்ரீமி ஒயிட்டுக்கே போகலாம், கொஞ்சம் எங்களோட ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகும்ன்ட்டு இந்த கலர் வாங்கினேன். இதில் நீங்கள் பார்க்குற எல்லா ட்ரெஸ்ஸஸ், அந்த டிஷர்ட் எல்லாமே மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். ஏன்னா அதுதான் ஆர்டர் பண்ணால் ஒரு 2 டேஸில் எங்கள் பெங்களூரில் டெலிவரி ஆகும். அதனால் லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால நான் அந்த தீமே நான் லாஸ்ட் மினிட்ல தான் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஹரிபரியாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லுமே மிந்த்ரால வாங்கினேன். நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கிற வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி 2 தீம் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்று வந்து ஃபேமிலி தீம், இன்னொன்று வந்து டுகுக்கு மட்டும் தனியாக ஒரு பர்த்டே ஃபோட்டோ ஷூட்காக. ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். நான் வாங்கினப்போ அரௌண்ட் ஒரு 800 மாதிரி இருந்தது. இது ஃபுல்லுமே பெய்ஜ் அந்த க்ரீமி ஒயிட் தீம் தான். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸுமே அதே செட்டப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரெண்டுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு டாப் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பிரைட் கலர் பார்த்தப்போ எனக்கு இது பிடிச்சிருந்தது. ரேட்டுமே கம்மியாக இருந்தது. ஷூட்டுக்காக நம்ம அவ்வளோவா செலவு பண்ண வேணான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது கம்ஃபர்டபுளாகவுமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இந்த டுகோட சைஸ் விட நான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கியிருந்தேன். ஷூட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் போடுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரேட்டுமே அரௌண்ட் 800 கிட்ட வந்துச்சு. எனக்கு மறந்துடுச்சு எக்ஸாக்டாக. நான் இந்த எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே டங்கரி டைப்பில் வர்றது தான். தனித்தனியாக அந்த பெல்ட் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மல் அந்த ஷர்ட் அண்ட் பேண்ட் டைப்பில் கூட போடலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் கூட போடலாம். ஸோ 3 விதமாக போடலாம். ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இது பர்த்டே ஷூட்டுக்குமே சூப்பராக எலிகெண்ட்டாகவே இருந்தது. நான் லாஸ்ட்டில் பிக் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் டுகோட பர்த்டே ஷூட்டுக்காக வாங்கினது. இது ரெண்டுமே சேர்த்தே 1200 தான் வந்துச்சு. அண்ட் தென் இந்த டிஷர்ட் ரகுக்கு வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில். இதுவுமே அந்த பெய்ஜ் கலரில் எங்களுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. என்னோடய டிஷர்ட்டுக்கு மேட்சாக அவருக்குமே கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து யூனிபெரி பிராண்டு. இதோட ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இதில் டேக்கில் வந்து 1500 போட்டிருந்தது. பட் இந்த டிஷர்ட்டோட ரேட் வந்து 420 தான். ஃபோட்டோ ஷூட்க்கு தானே, ஸோ அதனால் வீட்டில் ரஃப்யூஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால் சரி லோ பட்ஜெட்லேயே வாங்கிக்கலான்ட்டு. யூனிபெரி வந்து பட்ஜெட் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஜென்ஸோட டிஷர்ட் எல்லாமே நமக்கு வந்து ரேட் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும். பட் யூனிபெரியில் கம்மியாக இருக்கும். பட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பியோர் பனியன் கிளாத்தில். இப்போ இது ஆஃபீஸ் கூட வேர் பண்ணிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இது என்னோடது. எதுவுமே மிந்த்ரால வாங்கினது தான். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நேரில் வந்து சூப்பர் சட்டிலான ஒரு கலராக இருந்துச்சு. ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர் தான். இதுவுமே அந்த க்ரீமி பெய்ஜ் தான். ப்ராப்பரான பெய்ஜ் கிடையாது. பட் ஃபோட்டோ ஷூட் வந்ததுக்கப்புறமா பார்க்கும்போது அந்த 3 பேருக்குமே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ஒன்று போல் தான் இருந்துச்சு. இதில் நிறைய கலர் இருந்தது. பட் எங்களோட தீம் இதுங்கிறதுனால நாங்கள் இந்த கலர் வாங்கினோம். இது நார்மல் அந்த ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் மாதிரி கொடுக்காம அதுலேயே சின்ன சின்னதாக ஒரு பர்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்தது. ஃபோட்டோவில் வந்து ரொம்ப மைனூட்டாகவே அது எல்லாமே தெரிஞ்சது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு ரிச்சான இந்த ஷேன் பிராண்ட்லலாம் இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இருந்ததா, அந்த பிராண்டுமே நல்லா இருந்துச்சு, ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாமே தான் நான் டுகோட அந்த ஃபோட்டோ ஷூட்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ். இதோட லிங்க் எல்லாமே நான் ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட ஷூட்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
அப்புறம் கேக் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி பெருசாக இருக்கலாம். பட் இது வந்து 1/2 கேஜிக்கும் ரொம்ப கம்மியானது தான். ஏன்னா அது ஷூட்டுக்காக மட்டும்தான். அவன் எப்படினாலும் அதில் ஏதாவது பண்ணுவான், அதை சாப்பிட முடியாது. அதனால ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். இதுவுமே ரேட் கம்மி தான், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஷூட்டுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 2, 3 டைம் வாங்கி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பிராண்டுமே கேக் ஜோன். ஸ்விக்கியில், ஜொமேட்டோலலாம் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட்காக அன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரூட்டில் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட்னு எல்லா பெரிய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி உங்ககிட்ட 2 பிரான்ச் இருக்குது. இப்போது 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ஆட் பண்ணுறது வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து 2 தான் இருந்துச்சு. இந்த 2 பிரான்ச்சுமே ஒன்று 2 லொக்கேஷனில் இருக்குது. ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. இன்னொன்று வந்து ரொம்ப தூரம். நான் கேட்ட தீம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற அந்த பிரான்ச்சில் தான் இருந்தது. கஸ்தூரி நகர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் ட்ராவலிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் சூஸ் பண்ணணும். வேறு வழி இல்லை, இந்த தீம் இங்கே தான் இருக்குங்கிறனால நாங்கள் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ஸ்பாட்டில் இருந்த ப்ராப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு தீம்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக வெல் மெயின்டைனாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் லாஸ்ட்டில் இதோட அமௌண்ட் சொல்கிறேன். டுகு வச்சுட்டு ஃபேமிலி ஷூட் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வரல. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அந்த ஷூட் பண்ணியிருப்போம். ஒரு 10 பிக் கூட ஒழுங்காகவே வரல. ரொம்ப கிராங்கியாக இருந்தேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸாக நான் அந்த தீம் சூஸ் பண்ணது ஏண்டான்னு ஒரு தடவை யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு 2, 3 தான் ஷேர் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே சரி கொஞ்சம் பர்சனலாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் அது எதுவுமே ஷேர் பண்ணல இன்ஸ்டாகிராமில். அந்த பிக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. சோலோ ஷூட் வந்து அவன் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். ஏன்னா கேக் இருந்ததா, அவனுக்கு ஸ்வீட்னா போதும். ஸோ அப்படியே சாப்பிட்ற மாதிரி பண்ணுற மாதிரின்ட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த அவுட்புட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வெஸ்டர்ன் தீம் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம், நாங்கள் இதுவரை வெஸ்டர்னில் எந்த ஃபோட்டோ ஷூட்டுமே பண்ணது கிடையாது. டுகோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஓரியன்டாக பண்ணதுனால அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோவுமே கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக போயாச்சு. கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இது சூஸ் பண்ணேன். நான் நினச்ச பிளானில் நினச்ச பட்ஜெட்லேயே அவுட்புட் எல்லாமே வந்தது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் தானே லைஃப் லாங் நமக்கு ஒரு மெமரியாக இருக்குல்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. அதுவும் அந்த ஏஜில் எடுக்கிறது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபைனலாக பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிஹைண்ட் த சீன்ஸ் தான். ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த கேக்லாம் ஒரு மாதிரி பண்ணி எடுத்துட்டான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சில மாடுலேஷன்லாம் பண்ண சொன்னோம். சூப்பராகவே பண்ணாங்க. இந்த தீம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண சொன்னது. நிறைய பின்ட்ரெஸ்ட் அந்த தீமில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மர்ஜ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ஸுமே தனித்தனியாக ஆட் பண்ண சொன்னது. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த செட்டப்க்கு வந்து நேம் கிடையாது. ஏன்னா இது நானாக கஸ்டமைஸ் பண்ணது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போதே நிறைய பிக் அவங்க பண்ண ப்ரீவியஸ் ஒர்க்கோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. பட் எனக்கு அதில் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா டுகுக்கு பண்ணும்போது நான் ரொம்ப சூஸியாக இருப்பேன். நார்மலாகவே நான் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துப்பேன் சில இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டுகுக்கு வந்து அதையே காப்பி பண்ண வேணான்ட்டு பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குல்ல, நீங்கள் அதில் பண்ணாலே போதும். உங்களோட ஐடியாவை ஜஸ்ட் அதில் இன்புட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு பிக்கில் இருந்துமே ஒவ்வொன்று எடுத்து மர்ஜ் பண்ணி ஃபைனலாக இந்த அவுட்புட் கொண்டு வந்தோம். ஸோ அதனால தான் இந்த தீம்க்கு வந்து ஒரு நேமே கிடையாது. அதனால் நான் சும்மா ஒரு சோலோ ஷூட்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபைனலாக அமௌண்ட் அப்புறம் இந்த ஸ்டுடியோவோட நேம் ரிவீல் பண்ணுறேன். விமாம்பா ஸ்டுடியோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். குழந்தைங்களுமே வெல் மெயின்டைனாக நல்லா ஈஸியாகவே அவங்க ஹேண்டில் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். தீம் வைஸ் பார்க்கும்போது ஒன்று வந்து டுகுக்காக அந்த சோலோ ஷூட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து போகோ தீம். போகோ வந்து இப்போ எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குன்ட்டு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேஜ் ஓப்பன் பண்ணாலோ இல்லை பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அளவுக்கு ஒரு ட்ரெண்டியான ஒரு தீமு. ரொம்ப சட்டிலாக மைல்டாக உங்களுக்கு இந்த பிளேசஸ் எல்லாமே இருக்கணும், கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தீம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பெங்களூரில் இருக்குன்னு தெரிஞ்சோடனே எடுக்காமல் இருந்தால் எப்படின்ட்டு தான் இந்த தீம் எப்படியாச்சும் எடுத்துடணும். அதுவும் டுகுக்கு இந்த ஏஜில் எடுத்தோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலி ஃபோட்டோ ஷூட்டில் பண்ண சில பிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இது எல்லாமே தான் அந்த ஷூட்டில் நடந்துச்சு. நான் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு, இந்த லொக்கேஷன் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.